வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க, பால் கறந்துக்கிட்டு இருக்க ஈத்து வலி மாட்டை சினையாயிருச்சுன்னா எப்போ நிப்பாட்டினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போங்க. இந்த மாடு பாலை நிப்பாட்டிட்டேன். எத்தனை நாளில் நிப்பாட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 7 மாதத்தில் நிப்பாட்டியிருக்கேங்க. 7 மாதத்தில் நிப்பாட்டினா தான் அந்த மாடு அடுத்து நம்ம கன்று போடுற வரைக்கும் 3 மாதத்தில் கன்று போட்டுரும். முடிஞ்ச அளவுக்கு 2 மாதத்துக்கு மேலே கன்று போட்டுருங்க. ஏன்னா 9 மாதம் முடிஞ்சவனே ஒரு சில மாடுகள் போட ஆரம்பிச்சிடும். ஒரு சில மாடுகள் மட்டும் 10 மாதத்துக்கு பக்கத்தில் ஆகுமே ஒழிஞ்சு 10 மாதம் கூட ஆகாதுன்னு தான் சொல்லணுங்க. அதனால் எப்பயுமே 7 மாதத்தில் பாலை நிப்பாட்டிடணுங்க. ஒரு சில மாடுகள் பார்த்திங்கன்னா பால் அதிகமாக கறக்கும். ஒரு சில மாடுகள் பால் கம்மியாக கறக்குங்க. கம்மியாக கறக்கிற மாடுகளை டக்குன்னு கம்பெனி தீவனம் கொடுக்குறத நிப்பாட்டிட்டாவே பால் குறைஞ்சி போயிருங்க. ஆனால் ஒரு சில மாடுகள் அதிகமாக கறந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி கறக்கிற மாடுகளை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி தீவனத்தை மெயினாக குறைச்சிருங்க. இப்போ தீவனம் அதிகமாக நம்ம பால் கறக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி போட்டுக்கிட்டு இருப்போம். அதை கொஞ்சம் குறைக்கிறது நல்லதுங்க. இல்லைன்னா பச்சை தீனி கொடுக்கறத விட்டுட்டு வரத்தீனி கொடுக்கலாங்க. மேக்சிமம் வைக்க புல் கொடுத்தோம்னா பால் அதுக்கு அதிகமாக இருக்காதுங்க. அதனால் வரத்தீனி கொடுக்கலாங்க. அந்த பால் குறையாமல் இருக்கிற மாடுகளை பாலை நம்ம குறைக்கணும், 7 மாதத்தில் கரெக்டாக நிப்பாட்டணும் அப்படின்னா பச்சை தீனி கொடுக்காம வரத்தீனி கொஞ்சம் அந்த பால் நிற்கிற வரைக்கும் வரத்தீனி கொடுத்துட்டிங்கன்னா பால் டக்குன்னு நிப்பாட்டிடலாங்க. ஏன்னா ரொம்ப இழுத்துக்கிட்டுலாம் நிப்பாட்டக்கூடாதுங்க. அங்கிட்டு 1 மாதம் கறந்துக்கிட்டு ஒரு நேரமாக பண்ணி கறந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிப்பாட்டுறதும் தவறுன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு வாரம் முடிஞ்சால் 15 நாளுங்க. அந்த 15 நாளுக்குள்ளே நம்ம நிப்பாட்டிடணும். அப்போ தான் நல்லா இருக்குங்க. ஏன்னா ஒரு வாரத்தில் நிப்பாட்டுறது பால் கம்மியான மாடுகளில் நிப்பாட்டிடலாம். ஆனால் பால் அதிகமாக கொடுக்குற மாடுகளை 15 நாள் வரைக்கும் கறக்கலாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அந்த பால் அதிகமாக கறக்கிற மாடுகளுக்கு கம்பெனி தீவனத்தையும் குறைச்சிட்டா போதுங்க. கம்பெனி தீவனமும் பார்த்திங்கன்னா ரொம்பவும் குறைச்சி கொடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா தண்ணி குடிக்காமல் போயிடுங்க. கொஞ்சம் அதுக்கும் கொடுத்து தான் நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலை வருங்க. ஏன்னா மாடானது நல்லா தண்ணி குடிக்கணுங்க. அதனால் தவறு இல்லை. ஒரு சில மாடுகள் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி தீவனம் போடாமல் விட்டுட்டா தண்ணியே குடிக்காமல் போயிருங்க. அதனால் மாட்டுக்கு ஆரோக்கியம் குறைபாடு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு வாரத்துக்கு மட்டும் வரத்தீனி கொடுங்க. கம்பெனி தீவனத்தை ஒரு 2 கிலோ கொடுக்குறீங்களா, 1 கிலோவாக கொடுங்க. காலைல ஒரு நேரம், சாயந்தரம் ஒரு நேரம் 1 கிலோவாக கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக பால் குறைஞ்சிரும். ஒரு நேரத்துக்கு ஒரு 3-4 நாளைக்கு கறங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாரத்துக்கு கறங்க. அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு நேரமாக கறந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா 2 நேரத்துக்கு ஒரு தடவை கறக்கிற மாதிரி பண்ணுங்க. பால் அதிகமாக இருந்துச்சுன்னா, அப்பையும் பால் அதிகமாக சுரந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா 3 நேரத்துக்கு ஒரு தடவை கறங்க. அப்பையும் பால் அதிகமாக சுரந்துச்சுன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை கறந்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை ஒரு 15 நாளைக்குள்ளே நிப்பாட்டுற மாதிரி பார்த்தா நல்லா இருக்குங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம கம்பெனி தீவனத்தை கொடுக்கறத நிப்பாட்டினாவே பால் குறைஞ்சி போயிருங்க. ஒரு சில மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா பால் அதீதமாக இருந்துச்சுன்னா, பாலை மடியில் அடக்கி வச்சுருந்துச்சின்னா மடி நோய் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதையும் நம்ம கவனிச்சிக்கணும். ஏன்னா இது பால் நிப்பாட்டுறது அதீதமாக கறக்கிற மாடுகளுக்கு மட்டும் இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயத்தையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறது நல்லதுங்க. ஏன்னா அதீதமாக பால் கறக்கிற மாட்டுக்கு அந்த பிரச்சனை கூட வரலாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த ஊசி போட்ட நாளை எழுதி வைங்க. அதுதான் சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா அந்த கணக்கை வச்சு நம்ம நிப்பாட்டினா தான் சரியாக இருக்கும். ஒரு யூகத்தில் அந்த விஷயத்தில் இத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு யூகிக்கவெல்லாம் வேண்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு கரெக்டாக 7 மாதத்தில் நிப்பாட்டுங்க. சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு ஈத்தும் பால் தரமாக கரெக்டாக கொடுக்குங்க.
இதில் நம்ம 9 மாதம் வரைக்கும் கணக்கு சரியாக தெரியாமல் 9 மாதம் கன்று போடுற வரைக்கும் கூட ஒரு சில பேர் கறப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாடு வந்து பால் முறையான கறவை வராதுங்க. ஒரு சில மாடுகள் முறையான கறவை வராது காரணமும் இது தாங்க. இப்போ இந்த மாடு பார்த்துக்கிட்டு இருந்த மாடு பால் குறையிற மாடுங்க. 7 மாதத்தில் சீக்கிரம் நிப்பாட்டிட்டேன். இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா கறந்துக்கிட்டே இருக்குங்க. பால் வந்து குறையவே குறையாதுங்க. இதை வந்து நம்மளா வலுக்கட்டாயமாக நிப்பாட்டணுங்க. அப்படிப்பட்ட மாடுங்க இந்த மாடு. இதெல்லாம் கறந்துக்கிட்டு இருந்தால் கறந்துக்கிட்டே இருக்கலாங்க. ஆனால் அது முறையான அமைப்பு இல்லைங்க. நம்ம கரெக்டாக அந்த 7 மாதத்தில் நிப்பாட்டினா தான் அடுத்த இது சரியாக அமையுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.